எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 9th ஹோட்டல் எக்ஸாமுக்கான தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து ஆல்ரெடி மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ் பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழில் வந்து நமக்கு எத்தனை யூனிட்னா 4 யூனிட்டு. 4 யூனிட்டில் இருக்கிற கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கிற குருவினா வந்து நமக்கு என்னென்னா 1 3 4 6 7. ஓகேவா? இதிலே அப்படியே சிறுவினா நீங்கள் புக்கு வச்சுருந்தா உங்கள் புக்கிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குறிச்சிக்கலாம். ஓகேவா? 2 3 4 6 7. நெக்ஸ்ட்டு வந்து நெடுவிலாவில் வந்து 1 2. அதே மாதிரி இந்த பாடத்தில் இருக்கிற மனப்பாடச் செயலை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மனப்பாடச் செயல் ஒன் வேர்டு அதே மாதிரி இலக்கணத்தில் இருக்கிற நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போக கலைச்சொற்கள் இருக்குது. கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேட்டர்ன் வந்து ஹோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2வது பாடத்தில் வந்து பக்கம் 56 வந்து குருவினா வந்து 1 2 3 4. சிறுவினா வந்து 2 3 4. நெடுவினா வந்து 1 2 3. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாடத்தில் இருக்கிற 1 மார்க்கு சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையும் வந்து அதை மாதிரி உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே வந்து நம்ம கலைச்சொற்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கலைச்சொற்களையும் சேர்த்து படிச்சுக்கணும். கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து அது 2 மார்க் மாதிரி கொடுத்து 2 கலைச்சொற்களோ 3 கலைச்சொற்களோ வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம 3ஆம் பாடத்தில் இருக்கிற குருவினா வந்து என்னென்னா 1 3 4 5. அதே மாதிரி இதில் இருக்கிற சிறுவினா வந்து 2 3 4. நெடுவினா வந்து 1 2. ஓகேவா? நான் பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து திருக்குறளை தனியாக வந்து உங்களுக்கு குருவினா வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு குருவினா வந்து என்னென்னா 1 2 4. அடுத்து வந்து 4ஆம் பாடத்தில் வந்து 117 பக்கம். இதில் இருக்கிற குருவினா வந்து 1 2 4. சிறுவினா வந்து 1 2 3 5. நெடுவினா வந்து 1 2. அதே மாதிரி வந்து நமக்கு மனப்பாடச் செயல் வந்து தமிழ் வெடுத்தோது, பெரிய புராணம், புறநானூறு, திருக்குறள், உயிர் வகை. இந்த மனப்பாடச் செயல் வந்து நமக்கு 5மே இருக்குது. அதை மாதிரி எல்லோரும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி சொல்லும் பொருள் வந்து நல்லா படிச்சுக்கிடணும். சொல்லும் பொருளும் அந்த சரியான விடை தேர்ந்தெடுத்தில் இருக்க கோடிட்டிடம் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அந்த கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து கலைச்சொற்கள், இலக்கணம் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் புக்குள்ளேருந்து கொஸ்டின் கேட்கலாம் இலக்கணத்தில் வந்து. ஓகேவா? அடுத்து வந்து கட்டுரை, கடிதம், துணைப்பாடத்தில் இருக்க கதை, அதையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர் வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கணும். அது வந்து உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணும். அதையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் நல்லா படிக்க முடியுமோ ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிருங்க. 4 பாடம் படிக்க முடியலையா 3 பாடத்தையாவது நல்லா தரவாக படிச்சிருங்க. அது வந்து உங்களால் ஈஸியாக 3 பாடம் படித்தா தரவாக படிக்கணும். ஃபுல்லாகவே எல்லாமே படிக்கிறதுக்கு 3 பாடம் மட்டும் தரவாக படிச்சிருங்க. கட்டுரை, கடிதம் இதை வந்து நல்லா பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.